உங்க நேம்? மது. இதுக்கப்புறம் வாழ்க்கையே சுபிக்ஷமாயிடும். ஒருவேளை நீங்க அங்க இருந்தா? ஹாய் சார். ஹாய் சார். இவ்வளோ ஏய், நீங்க 2 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்களா? அதை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விமா. உன்னை எப்படி செலக்ட் பண்ணாங்க? 10,000 தான் சம்பளம் சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். ஓகேன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோ எனக்குலாம் 8,000 தான் ப்ரோ தரேன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க நம்ம தான் தூக்கி கொடுத்துருவானுங்க ப்ரோ. டேய் டேய் வேண்டாம். சிட் சிட். எழுந்து நிற்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் தான் இந்த படத்தோட டைரக்டர். என் பேர் தமிழ் அண்ட் வெல்கம் டு மை டீம். உங்கள் பேர்? ஹாய் மேம், என்னோட பேர் நவீன்குமார். ஹாய் மேம், ஐம் சதீஷ். ஹாய் மேம், ஐ மது. ஓகே மது, நான் ரூம்குள்ளே வந்தப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தீங்களே. சாரி மேம். சாரி எதுக்கு? உன் கால் மேலே நீ கால் போட்டதுக்கா? ஆண்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுக்கு எவ்வளோ தலைமுறை ஆயிருக்கு தெரியுமா? போட்டுக்கோ. குட். ஸோ டீம், உங்கள் மரியாதையை எழுந்து நின்று தான் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலே எனக்கு போதும். எஸ் ஷூர் மேம். ஷூர் மேம். ஓகே கைஸ், 3 monthsல இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளோட ஹீரோ அஜய் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச உடனே நம்ம மூவி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மது, நீ காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிக்கோ. ஓகே சார். அண்ட் டேய், நீங்க 2 பேரும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோங்கடா. எது ஆர்ட்டா? ஆப்புடா ப்ரோ. இந்த டஃப்பான டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால் போட்டு கொடுங்களேன். எது? இந்த ஆர்டிஸ்ட்டை கேரவேனில் போய் கூட்டிகிட்டு வருது. அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சீன் டைலாக் சொல்கிற மாதிரி ஏதாவது கஷ்டமான வேலையாக இருந்தால் கொடுங்க சார். தம்பி அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எப்பேற்பட்ட டிபார்ட்மெண்ட் தெரியுமாடா? அதெல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப லக்கிடா நீங்கள். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குறவன் தான்டா சீக்கிரம் படம் பண்ணுவான். கற்றுக்கங்க. ஓகே சுகி, கதை சொல்லிடலாமா? ஹே, இங்க வா. ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை அங்க இருந்து கிளம்ப சொன்னல, எதுக்கு நீ இப்படி லூசு மாதிரி பண்ண? டேய், எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? உன்னை விட்டுட்டு வர சொல்லல, தப்பிச்சு தான் வர சொன்னேன். என்னால சாகட்டும்லாம் அப்படி பார்த்துட்டு வர முடியாது. உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா வை, உன் லைஃபே காலி. நான் அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஃபக். ஹே, கேரி ஆன். பிளட் நிக்கவே மாட்டேங்குது. என்ன கண்டிஷன்? லெஃப்ட் ஸ்கல் இன்ஜுரி ஆனதுல ஹெவி பிளட் லாஸ் டாக்டர். ஆர்டரிஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு சார். ஸோ ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க. இவரை யார் அட்மிட் பண்ணது? நான் தான் டாக்டர். நீங்களா? ஆமாம் டாக்டர். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப தான் அது பார்த்துருக்காங்க. சமோன் ஹிட் அண்ட் ரன். ஸோ சம்யுக்தா தான் பார்த்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். நவ் கெட் இட் ஸ்டார்டட். ஓகே டாக்டர். ப்ளீஸ் ப்ரொசீட். He's fine. தப்பிச்சிட்ட? ஹலோ, இது இன்னும் முடியல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை டாக்டர்.
இன்னும் இன்ஃபார்ம் பண்ணாமல் என்ன பண்ணிருக்கீங்க? உங்களை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். நாளைக்கு மார்னிங் போலீஸ் வந்துடும். அவன் மட்டும் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தான் சொன்னான் வை. அப்புறம் கீழ்வெண்மணி 44. அது என்ன 44? இந்த நேம் பார்த்ததும் நீங்கள்லாம் ஷாக் ஆகுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, சர்ப்ரைஸ் ஆகலாம் எதுவும் இல்லை. கீழ்வெண்மணி பற்றின வரலாறு உங்களுக்கு தெரியலனா இந்த 44 பற்றின உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியாது. இந்த 44 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர். இந்த கீழ்வெண்மணிங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க சின்ன கிராமம். அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமாக பண்ண போகிறோம். தமிழ்நாட்டோட ஒரு இரத்த கொடூர வரலாறு இது. 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சு. என்னது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்துச்சா? ஆமாம். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லவா? அந்த வாரில் சைனா கிட்ட இந்தியா தோத்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமையா இருந்தோம்? நம்ம அப்டேட்டடாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ முக்கியம். மேம், இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஓகே, பட் இந்தியா சைனா வாருக்கும் இந்த தஞ்சாவூரில் இருக்க கிராமம் கீழ்வெண்மணிக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், இங்கே எல்லாமே இன்டர் கனெக்டட். அந்த வார் டைமில் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடைஞ்சது. அப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் 30% நெல் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க அனுப்பி வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அதே தஞ்சாவூரில் கீழ்வெண்மணி கிராமத்தில் 1968 பண்ணையார் கட்டுப்பாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொத்தடிமையாக இருந்தாங்க. அந்த மக்களை வச்சு அந்த பண்ணையார் சொகுசாக வந்தார். மக்களை கொடுமைப்படுத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சான். அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? சாணியை கரைச்சு வாயில ஊத்துவாங்க, சாட்டையால் அடிப்பாங்க. இந்த கொடுமையில தான் வாழ்ந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா இதெல்லாம் நடந்ததா? அதுவும் தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொடுமைலாம் அப்போ நிறைய நடந்திருக்கு. இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அடிமையாக வாழ்ந்த மக்களுக்கு அந்த பண்ணையார் கொடுத்த சம்பளம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு படி நெல். இந்த கொடுமையில தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் ஆளுங்க இந்த மக்களுக்காக போராட வந்தாங்க. பண்ணையாரை எதிர்த்து அந்த அடிமைகளை போராட வச்சாங்க. சம்பளமா ஒரு படி பதிலாக 4 படி நெல் கேட்டாங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம். இதை கேட்டதுக்கு பண்ணையார் கோவம் ஆகி ஒரு நாள் நைட்டு பண்ணையார் அவரோட ஆளுங்க 100 பேரோட அந்த மக்களை தாக்குனாரு. இதை எதிர்பார்க்காத மக்கள் அங்கிருந்து ஓடி ஒரு குடிசையில உயிருக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 5 ஆண்கள், 20 பெண்கள், 19 குழந்தைகள், மொத்தம் 44 பேர். அந்த 44 பேரையும் உயிரோட அந்த குடிசையில வச்சு எரிச்சாங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயத்த சொல்லவா? 5 வருஷம் நடந்தது இந்த கேஸ். இந்த 44 பேரை உயிரோட வச்சு கொண்டு அந்த பண்ணையார எந்த ஒரு சாட்சியும் இல்லைன்னு சொல்லி, இவ்வளோ சொத்து வச்சிருக்க ஒரு முதலாளி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மேம்? இந்த கதையை கேட்ட எனக்கே அவனை கொல்லணும் போல இருக்கு. என்ன மேம் இது? அவனை எப்படி மேம் ரிலீஸ் பண்ணாங்க? இதெல்லாம் கேட்கும் போது சட்டம் மேல உள்ள நம்பிக்கையே போகுது சார். தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கதை இன்னும் இருக்கு. அடுத்த 5வது வருஷத்துல அந்த பண்ணையார ரோட்ல ஓட வெட்டி கொண்டாங்க. ரத்த வெள்ளத்துல செத்து போனான். இந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம படமா பண்ண போறோம். இந்த பவுண்டை படிங்க பத்ரம். என்னடி நைட்லாம் தூங்கவே இல்லையா? எப்படிடா வரும்? இப்ப அது ரொம்ப முக்கியம். ஆமா, என்னைய கத்து. அவனை அங்கேயே அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா இந்த பயம் தேவையா? கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பேன் நானு. இப்ப மட்டும் என்ன, உள்ளதான் போக போற. இந்த பாரு, போலீஸ் இன்னும் என்கொயரிக்கு வரல. அவங்க வர்றதுக்குள்ள நாம அவன் கிட்ட போய் பேசி ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம தான், ஆனா நீ இந்த காசை வச்சுக்கொண்டு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஒத்துப்பானா? ஒத்துக்க வைப்போம். வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. நீ பயப்படாம வா, நம்ம போலாம். பிரதர் பிரதர், என்னடா பண்ற? நீ சும்மா இரு. பிரதர், போலீஸ்ரா. உதவி காதுல மாட்டாம பக்கத்து போற. மேடம், இந்த பையன் தானே அந்த ஆக்சிடென்ட் கேஸ்? ஆமா சார். சார், பேஷண்ட்டுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. நீங்க வேணா போயிட்டு ஈவினிங் வாங்கல. அப்படியா தம்பி? சார் சார் தம்பி சார், ஐயோ, இதோ கண்ணை முடிச்சிட்டான்.
இல்லை சார், நான் எழுப்புறப்ப எந்திரிக்கல சார். தம்பி உன் பேர் என்ன? ஆடன். நேற்று உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, எப்படி ஆச்சு? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன். அப்போது டக்குன்னு ஒரு லைட் என் ஃபேஸில் வந்து அடிச்சிச்சு சார். நான் டக்குன்னு கண்ணை மூடிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் ரியலைஸே ஆகுது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்ட்டு. வேறு எதுவும் ஞாபகம் இல்லை சார். அப்போ உன்னை எதில் தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்க? காரா, பைக்கா, வேனா? எதுவுமே ஞாபகம் இல்லை சார். சார் இவங்க தான் இவங்க தான் என்னை காப்பாற்றின மாதிரி ஒரு ஞாபகம் சார். நீங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்தீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார், டியூட்டி முடிச்சுட்டு போகிறப்ப ரோட்டில் விழுந்து கிடந்தவரை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிரை காப்பாற்றினதே இவங்க தான் சார். ஓ, அவ்வளோ நல்லவங்க சார். அப்படியா? கை கொடுங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் நாட்டில் மழை பெய்யுது மேடம். ஆமாம் சார், டிசம்பர் மந்த் இவங்க இந்த வேலையை அதிகமாக செய்வாங்க சார். சரி மேடம், நான் கிளம்புறேன். தம்பி இதான் ஞாபகம் வந்துச்சுன்னு வையே, சொல்லி அனுப்பு. சரி சார். சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? என்னங்க எதுக்குன்னு கேட்குறீங்க? என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை சத்தியமாக பத்தாதுன்னு தெரியும். ஆனால் ஒன்று, இந்த உயிர் இருக்க வரைக்கும் சத்தியமாக உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. சரி சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம். ஓகே? சரி டாக்டர். சரி போகலாம். ஹலோ சார். ஹலோ ஆடன், நான் சம்யுக்தா பேசுகிறேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சார் என்னாச்சு சார்? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? சம்யுக்தா. சொல்லுங்க டாக்டர். புரியல சார், என்னாச்சு? இன்ஸ்டால எதுக்கு நம்ம பவுண்ட ஸ்டோரி போட்டு வச்சிருக்க? நீங்கள் ஓகே தானே? உங்களுக்கு பெயின் ஏதாவது இருக்கா? பெயின் இப்போ ஓகே தான் டாக்டர், பெட்டர் தான். ஓ சாரி சார், நான் ஜஸ்ட் நேம் மட்டும்தான் ஸ்டோரி போட்டிருந்தேன். ஏய், வாயில தான் அசிங்கமா வந்துட போகுது. நம்ம படத்தோட பேர் தான் நம்ம கதையே. டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டீங்களா? போட்டாச்சுங்க. நீங்கள் நல்லவங்கன்னு தெரியும். இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. சாக கிடந்தவனை அப்படியே விட்டுட்டு போகாமல் காப்பாற்றி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ அக்கறை காட்டுறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஏதோ நீங்க ஏடியா ஜாயின் பண்ணிருக்கீங்க, பவுண்ட கொடுத்தா இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருக்கா மென்டல் மாதிரி. எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா இதனால? உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் ஃபீல் ஆச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார் சார் சாரி சார், எனக்கு தெரியாது சார். நான் இப்போவே டெலிட் பண்ணிடுறேன் சார். சாரி சார். பண்ணது முதல்ல யூஸ்லெஸ். ஓகே ஆடன், நான் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. சரி, பார்த்துக்கோங்க. பாய்.